ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போற விஷயம் உங்களோட வாழ்க்கையில் விளக்கேற்ற போகும் ஒரு விஷயம். அதாவது உங்களோட தலையெழுத்தையே புரட்டி போடுற விஷயங்க. இன்னைக்கு தமிழ் சினிமா இல்லைங்க, இந்திய சினிமா இல்லைங்க, உலகத்துக்கே முக்கியமான ஒரு தகவலை பத்தி இன்னைக்கு சோசியல் மீடியால பரபரப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடச்சை, இதெல்லாம் நம்ம பேசணுமா, இதெல்லாம் ஒரு டாபிக்கா அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பத்தி சொல்லி இனிமேல் இந்த மாதிரி டாபிக்ல வீடியோ யூடியூப்ல வந்தா தயவு செய்து பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்றதுக்காகவே உருவாக்கின வீடியோ தான் இது. அதனால இந்த வீடியோல நான் சொல்ல போற மேட்டர் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டதுக்கு அப்புறமா இனிமேல் இந்த மாதிரியான தகவல் ஏதாவது யூடியூப்ல வந்தா நான் பார்க்க மாட்டேன்டா, இவ்வளவு தான்டா, நீங்க என்னத்தடா பண்ண போறீங்க, அரைச்சமாவே அரைக்க போறீங்க. இது எல்லாமே செலிபிரிட்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மணி கேம், பணத்தை வைத்து விளையாடக்கூடிய ஒரு சித்து விளையாட்டு. அவன் பாக்கெட்டுக்காக அவன் விளையாடுகிறான், இதுல நம்ம எல்லாம் என்ன ஊறுகாயா அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ஏற்பட்டு நீங்க இந்த வீடியோவை தவிர்த்து விடவும். இது இன்னைக்கு கங்குவாவை எல்லாருமே காரி துப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே காரணம் இல்ல, சூர்யா மற்றும் இந்த படத்தோட இயக்குனர் சிவா அவர்களோட வாய்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை அப்படியே கப்பு சிப்புன்னு விட்டுருந்தா மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சூர்யாக்காக இந்த படத்தை நாங்க பாக்குறோம்னு சொல்லி பார்த்து ஓரளவுக்கு இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவனுங்க கலப்பி விட்டாங்க பாருங்க, ஒரு கலப்பு. அதாவது இந்த படத்தோட தயாரிப்பாளர் கேட்டா 1000 கோடியா 2000 கோடி கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம், சிறுத்தை சிவா கிட்ட கேட்டா பாலிவுட்ல இந்த படத்தை கைத்தட்டி கொண்டாடுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன கட்டி வாரி அணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம். சூர்யா கிட்ட கேட்டா எல்லாம் ஆணு வாயை பொழந்து பாப்பீங்க அப்படின்னாங்க. உண்மையாக நான் வாயை பொழந்து பார்த்தேன். இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கம் அப்படியே கொட்டாவி விட்டனா வாயை பொழந்து தான் பார்த்தேன். இப்படி எல்லாம் இவங்க ஐப்பு கலப்பி விட்டனாலதான் இந்த படம் இந்த அளவுக்கு நக்கின் போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு படத்தை பத்தி கடைசி 3 நாளா எல்லாரும் கழுவி ஊத்திட்டு இருக்கிறனால ஐயோ இவனுங்க சொல்ல ஒருத்தனும் இந்த படத்தை புக் பண்ணி தியேட்டருக்கு பார்க்க மாட்டான், எல்லாம் டவுன்லோட் கூட பண்றதுக்கு தயங்குறானுங்க. ஏன்னா எதுக்கு டேட்டா வேஸ்ட் பண்ணணும்னு, இப்படியே போச்சுன்னா இந்த படத்தை ஊத்தி மூடிட வேண்டியதா அப்படின்றதுக்காக இன்னைக்கு எல்லாரையுமே டைவர்ட் பண்றதுக்கு இந்த நயன்தாரா மற்றும் தனுஷ் இஷ்யூவை கலப்பி விட்டுனுக்குறாங்க. யாரு கலப்பி விட்டுனுக்குறா? நயன்தாராவும் கலப்பி விடல, விக்னேஷ் சிவனும் கலப்பி விடல, தனுஷும் கலப்பி விடலப்பா. இதை பெய்டு ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெய்டு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு ஒரு ஆட்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில். இவங்க கிட்ட போயிட்டு சிறுத்தை சிவாவும் தனுஷும் பாருங்க, சூர்யாவும் போய் எப்பா எங்க மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிச்சு விடுங்கப்பா, எங்க மேலேயே கண்ணாகிறானுங்க, 3 நாளா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ நம்ம படத்தை கழுவி ஊத்துறானுங்க, எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விடு, இந்த அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோ, போ யூடியூப் சேனலுக்கு ஒரு சில்லறைய போடுறேன், இந்த யூடியூப்ல பேசுறவங்களுக்கு சில்லறைய போடுறேன் அப்படின்ற மாதிரி தூவி விட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மெல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல, அதுக்குதான் இந்த நயன்தாரா மற்றும் தனுஷ் மேட்டர் எடுத்து மென்னு கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையாவே யோசிச்சு பார்த்தா ஒரு மேட்டரும் இல்ல, சப்ப மேட்ரு. நீ மேட்ரு உள்ளே வராம இன்ட்ரோடக்ஷனே 2-3 நிமிஷம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒர்த்தா இருக்கும் நண்பர்களே. அதனாலதான் இவ்வளவு பெரிய விளக்கம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்றத நிதர்சனமான உண்மையை சொல்றதுதான் நம்மளோட வேலையே. அதனாலதான் வீடியோல பேசும்போது அடிக்கடி நிதர்சனமான உண்மைன்ற ஒரு வார்த்தையை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போயிடும். இதுக்கு மேல போனா நம்மள கமெண்ட்ல எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ என்ன விஷயம், அதாவது நயன்தாரா மற்றும் தனுஷுக்குள் அந்த பொங்கிய பூகம்பம் என்ன, வெடித்த பூகம்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நயன்தாரா அவர்கள் சமீபத்தில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க. ட்வீட்ன்ற பாருங்க, அது என்ன இன்ஸ்டாகிராம்ல ட்வீட், இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கத்துக்கு. அந்த போஸ்ட்ல தனுஷ் அவர்களை ஜெர்மன் மொழியில கொண்டு எடுத்து அசிங்கமா திட்டிருக்காங்க. என்ன திட்டினாங்க, எதனால திட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2022 வருஷம் நம்ம நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு திருமணமாச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. திருமண மண்டபத்துல தான் நடக்கும். அது என்ன நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நடக்கும். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் காரன் கிட்ட வித்தா அது திருமண மண்டபத்துல நடந்த திருமணமா ஏத்துக்க முடியாது இல்லையா, இது வியாபாரத்துக்காக நடந்த திருமணம். சோ இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க, எங்களோட திருமண ஃபுட்டேஜ்ல ஏகப்பட்ட நடிகர்கள், அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள்லாம் உள்ள என்னென்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான சேஷ்டைகள் பண்ணாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன ஷூ போட்டிருந்தாங்க, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்க ஒரு வீடியோ கேசட், கல்யாண கேசட் எடுத்து வச்சுக்கிறோம். நீ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணினா நல்லா கல்லா கொட்டும். ஏன்னா என் கல்யாணத்துல என்ன நடந்தது பாக்குறதுக்கே ஒரு கோஸ்டிங் வெளில காத்துனுக்குறானுங்க. அதனால 10 கோடி ரூபாய் கொடு, நான் வித்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வித்தாச்சு. இதனாலதான் பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்களோட திருமணத்துக்குள்ள ஒரு மீடியாவும் அலௌடு கிடையாது. ஏன்னா எவனாவது ஒரு போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டான்னு வைங்க, எதிர்பார்ப்பு இல்லாம போயிடும் இல்லைங்களா. இது நயன்தாரா அவர்கள் மட்டும் தான் ஆரம்பிச்சாங்கன்னா, ஏற்கனவே அன்சிகா மோத்வானி அவர்களோட திருமண வீடியோவும் பெரிய லெவல்ல வித்து போச்சு. அதுக்கப்புறம் தீபிகா படுகோனு, அதுக்கப்புறம் அவர் யாருங்க அந்த கிரிக்கெட்டர் விராட் கோலி, அதுக்கப்புறம் இப்ப அம்பானியோட திருமணம் அந்த சமீபத்தில் நடந்தது, அனந்த் அம்பானியோட திருமணம். சோ இது கூட மிகப்பெரிய அளவில் விற்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த டாக்குமெண்ட்ரியில விற்கும் போது இவங்க ஃபுட்டேஜ் எந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட கல்யாண மொமெண்ட், அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சின்ன காதல் ஊடல், அவங்க காதல் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்ற
ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல ஒரு வகையில இவங்க எப்படி மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட காதல் வந்து பூத்தது நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படப்பிடிப்புல இவங்க எப்படி காதல் பண்ணாங்க, இவங்க என்ன ஊழல் பண்ணாங்க, இவங்க என்னெல்லாம் கடலை போட்டுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சின்னதா கேண்டிடா அங்கங்க வீடியோ எடுத்து இவங்க ஏற்கனவே ரெடியா வச்சிருக்காங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சிட்டாங்க பாருங்க, என்ன மாதிரி கேடி பகர் இவங்க. சோ இதெல்லாம் வந்து அந்த நெட்ஃபிளிக்ஸ் வீடியோல போட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தோட கிளிப்பு மட்டும் தான் இருந்ததான்னு பாத்தீங்கன்னா இல்ல. நயன்தாரா அவர்கள் எந்தெந்த படத்துல எல்லாம் நடிச்சாங்களோ சோ அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த படத்தோட கிளிப் எல்லாம் போட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ரி ரெடியா இருக்குது. இப்போ இதுல தனுஷோட பஞ்சாயத்து எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நானும் ரவுடி தான் படத்துல இருக்கிற கிளிப்பை நீ யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர் நான் தான், ஏன் பர்மிஷன் இல்லாம நீ எப்படி என்னோட கிளிப்பை தூக்கி உள்ள போடுவ அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் மறுத்துட்டு இருக்கிறாரு அந்த கிளிப்பை கொடுக்கறதுக்கு. அப்படியே என் பேச்சை மீறி நீ பண்ணினா நான் கோர்ட்ல கேஸ் போட்டு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்ற மாதிரி உன்னை கோர்ட்டுக்கு வலிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னனால நயன்தாரா அவர்களுக்கு செம்ம காண்டு. என்னடே இண்டஸ்ட்ரியில நம்ம 2 பேர் எவ்வளவு வருஷமா இருக்கோம், நம்ம 2 பேர் சேர்ந்து எத்தனை படம் நடிச்சிருக்கோம், உன் எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படத்துக்கு சிவகார்த்திகேயன் கூட போய் ஆட்டம் போடுறதுக்காக என்ன கூட்டின்னு போனியே, நான் கூட காசு வாங்காம நடிச்சு கொடுத்தேன், இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு ஹெல்ப் உனக்கு பண்ணிருக்கேன், ஆனா இத்துணூண்டு கிளிப் நீ எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் பொங்கி போய் மூணு பேஜுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தனுஷை வந்து எப்படி இன்டைரக்டா கழுவி ஊத்த முடியுமோ கழுவி ஊத்திருக்காங்க. இதில் நியாயம் யார் பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயம் யார் பக்கம்? ஆப்வியஸ்லி தனுஷ் பக்கம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தூண்டி விட்டதே விக்னேஷ் சிவன் அப்படின்றத சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்ற, புது கதை ஒன்றத்தை கலப்பி விடுற. விக்னேஷ் சிவன் யாரு, இதுக்குள்ள அவர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த ஜோலியை பார்த்ததான் அவர் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எப்படின்னா இந்த விக்னேஷ் சிவன் யார் எப்படி உள்ள வந்தார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நயன்தாராவை எப்படி உஷார் பண்ணார் அப்படின்ற கதையை சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதாவது போடா போடி அப்படின்ற ஒரு காவிய படங்க. இந்த படம்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கட்டாயம் தேவை. இப்பேற்பட்ட ஒரு படத்தை வந்து இயக்குனாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கதையும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. சிம்பு அங்க கொஞ்சம் நடந்துகிட்டு போயிட்டு வருவாரு, அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாரு, ஜொல்லு விடுவாரு, சண்டை போட்டுப்பாங்க. இது ஒரு படமா? சோ இதெல்லாம் ஒரு படமாப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் அவன் தேட்டர்ல இருந்து இன்னைக்கு எப்படி கங்குவால இருந்து வெளில வந்து காண்டா வரானுங்க, அந்த மாதிரி அன்னைக்கு போடா போடி பார்த்து காண்டானானுங்க. சோ இப்பேற்பட்ட படத்தை இவர் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இவரெல்லாம் எப்படி இயக்குனர் ஆனார்னா, இவர் ஸ்கூல் காலத்துல படிக்கும் போது அனிருத் இருக்கார் பாத்தீங்களா, இசையமைப்பாளர், அவர் வந்து இவருக்கு நெருங்கிய நண்பரா. சோ அனிருத்தை பிடிச்சி இவர் வந்து சினிமாவுக்குள்ள ஒரு இயக்குனரா உள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கிறேன் இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன்றாங்க. ஒரு பெரிய ஹீரோ கூட தான் நான் நடிப்பண்ணதுக்கு சிம்புவை போட்டுடலாமே, ஏன்னா அவரு தான் வந்து நட்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் சுத்திட்டு இருந்தாரு. இனி எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் சிவமே லயம் மயமே சிவம்ன்றாரு. சோ இவரை ஏமாத்தி அதுக்குள்ள கூட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சு இந்த படத்தையும் ஃபிளாப் ஆக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள், தனுஷ்ன்ற பாருங்க, சிம்பு அவர்களோட மார்க்கெட்டும் காலியாச்சு. சோ இதுக்கு அப்புறமா இந்த இயக்குனருக்கு யாருமே படம் தரமாட்டாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் ஓகே ஹெல்ப் பண்ணுவோம், அனிருத்தோட ஃப்ரெண்டா போயிட்டானே, சரி நான் உன்னை தூக்கி விடுறேன் வாடா அப்படின்ற மாதிரி நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டுக்கு இவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா இது உள்ள போகும்போது ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டது என்னன்னா, விக்னேஷ் சிவன் உள்ள போய் நயன்தாராவை கரெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரு நோக்கத்துல தான் இது உள்ள போனது. இதுக்குள்ள போய் இந்த கண்ணே உன்னத்தான் அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் வச்சு பாட்டு எழுதினது எல்லாமே நயன்தாராவை கரெக்ட் பண்றதுக்கு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர்ஸை சந்திச்சு ஒரு மாதிரி விரக்தியில இருந்தாங்க. பணம் எவ்வளவு இருக்குதுப்பா, கோடி கணக்கில் பணம் இருக்குது, ஆனா நம்பிக்கை ஒரு ஆண்மகன் இல்லையே. சிம்பு ஏமாத்திட்டாரு, மலையாளத்துல அந்த நடிகர் ஏமாத்திட்டாரு, இந்த பக்கம் டான்ஸ் மாஸ்டர் ஏமாத்திட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு ஆண்மகன்கள் யார் இருக்கா, ஒரு துணை இல்லை அப்படின்னும் போது இத்தனை கோடியை கரெக்ட் பண்ணோம்னா நயன்தாராவை கரெக்ட் பண்ண தானே முடியும். அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்து நயன்தாராவை வந்து ஹீரோயினா போட்டு இந்த படத்துல இருந்து காதல் வயப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணம் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்துல தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களோட ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் நம்ம விஜய் சேதுபதி, அனிருத், அதுக்கப்புறம் வேற யாரு, சிவகார்த்திகேயன், இன்க்ளூடிங் திஸ் விக்னேஷ் சிவன், இவங்க எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தாங்க. வந்த யாருமே விஜய் சேதுபதியை தவிர இவருக்கு நேர்மையாவே இல்லை. எல்லாருமே இவருக்கு பேக் ஃபயர் கொடுத்துட்டு தான் போனானுங்க. அந்த வகையில விக்னேஷ் சிவன் எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் இந்த படத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் அவர்கள், நயன்தாரா, அனிருத் எல்லாரும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தாங்களா, இவர் தான் உள்ள வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி தனியா தூக்கிட்டு போயிட்டாராம். இந்த ஒரு கோவம் தனுஷ் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாட்டுவீங்களடா, அன்னைக்கு நான் உங்களை வச்சு செய்யறேன்டா, நான் ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணி இன்னைக்கு கரெக்டா நயன்தாரா மாட்டணும்னு ஆப்பு வச்சாரு. இப்போ தனுஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸா இல்ல இது ஒரு பொது சர்வீஸ்க்காக நீங்க பண்றதா இருந்தா ஏன் ஃபுட்டேஜை நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ற, 10 கோடி ரூபாய்க்கு வித்த வியாபாரம் தான் பாக்குற, நீ வியாபாரம் பார்த்து காசு பாக்குறதுக்கு நான் ஃபுட்டேஜை ஃப்ரீயா கொடுப்பேன் உனக்கு அப்படின்ற மாதிரி தனுஷ் அவரோட தரப்புல ஒரு விஷயம் வைக்கிறாரு. தனுஷ் வச்சதை பார்த்து இங்க இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே புத்திசாலிகளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏமா நயன்தாரா, நீ கல்யாணம் பண்ண எங்களை இன்வைட் பண்ண, நாங்களும் கஷ்டப்பட்டு எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களோட ஒரு நிமிஷம் கால் ஷீட்டுக்கே நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் தெரியுமா, ஆனால் நீ ஒரு சக நடிகைன்னு சொல்லி எங்கள் கால் ஷீட்டெல்லாம் இன்னைக்கு நாங்கள் விட்டுட்டு
காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு கையில கிடைச்ச காசுல கிஃப்டா வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து நின்னா எங்க எல்லாருக்கும் காசு கொடுக்காம வச்சு ஒரு ஷூட் பண்ணிட்டு இதை வந்து கல்யாண வீடியோன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல நீ கல்லா காட்டுற. இப்ப நயன்தாரா நியாயமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுக்கு மட்டும் காசு கொடுக்கறது இல்லைங்க, அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வர அந்த 10 கோடியும் பிரிச்சு கெஸ்டா வந்த ஷாருக் கான்ல இருந்து ரஜினியில இருந்து அதுக்கப்புறம் நண்டு சுண்டு நடிகர்கள் இவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறது தானே பிசினஸ். நியாயம் இல்ல. இது வந்து யாராவது தட்டி கேக்குறீங்களா? ஒரு சில பேர் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரும் இப்ப நான் சொன்ன இந்த பிசினஸ் ட்ரிக்க, அதாவது எல்லா நடிகர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஷேர் ஆட்டோ வடிவேல் சொல்லுவாரு, ஷேர் ஆட்டோனா பங்கு பிரித்து கொடுக்க வேண்டும். சோ இவங்க எல்லாரும் வந்தனால தான் இந்த வீடியோ பாக்குறாங்க. நீயும் விக்னேஷ் சிவனும் மட்டும் உட்காந்து கல்யாணம் பண்ணி தாலி கட்டிக்கிட்டா எவனாவது பாப்பானா? 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் இத்தனை நடிகர் வரனால தானே. அப்ப இத்தனை நடிகருக்கும் நீ பிரிச்சு கொடுக்கணும். எப்படி கொளுத்தி போட்டோம் பாத்தீங்களா? என் ஐடியா நல்லா தானே இருக்கு, நல்லா இருந்த கமெண்ட்ல போடுங்க. சோ இந்த ஐடியா கூட இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம, இதனால நம்மளுக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு கூட ஒரு புரிதலே இல்லாம நயன்தாரா அவர்கள் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா விக்னேஷ் சிவன் அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் நடந்து அவங்க ஒரு சில பேர்கிட்ட எல்லாம் முருகின்னு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் மேல போனாங்க. அவரோட தூண்டுதலின் பேரில் தான் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கூட வந்திருக்கும். ஆனா இதுக்கு ஒரு 3 பேர் லைக் போட்டானுங்க பாருங்க, வேற லெவலுங்க. அது யார் தெரியுமா லைக் போட்டது? அனுபமா பரமேஸ்வரன், நசிரியா மற்றும் பார்வதி. சோ இவங்க யாரு? இவங்க எல்லாருமே மலையாள நடிகைகள் தான். இவங்களுக்கு என்னன்னா, தனுஷ் அவர்கள் இங்க வந்து காமிக்கிற ஆட்டிடியூடு பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் ஆட்டிடியூட் காமிப்பாங்க, எந்த ஹீரோயின் கிட்ட காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு மெதப்புல இருக்கிறவங்க. தனுஷ் அவர்கள் இங்க வந்தா கண்டிப்பா ஆட்டிடியூட் காமிக்கிற ஒரு ஆள் தான். அதனால அவரை பிடிக்காதவங்க இவங்க எல்லாம், அதனால லைக் போட்டு விட்டாங்க. உனக்கு மட்டும் பிடிக்குமா? நீ எவ்வளவு வீடியோல தனுஷை கழுவி ஊத்துருக்கா? அவரோட ஒரு சில ஆட்டிடியூட நான் கழுவி ஊத்துனே தவிர இந்த கேஸின் படி நியாயப்படி தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்குது. நயன்தாரா அவர்கள் திட்டுறதுலயும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நியாயம் கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லை. அப்படியே நியாயம் கேட்டீங்கன்னா வந்து அத்தனை நடிகருக்கும் பங்கு ஆட்டோ மாதிரி பிரிச்சு கொடுங்க. எல்லாத்தையும் ஒத்துப்பீங்களா? நீங்க மாட்டீங்கல்ல. இதுல அந்த லெட்டர்ல தனுஷ் அவர்களோட நெப்போட்டிசத்தை பத்தி இவங்க மென்ஷன் பண்றாங்களாம். அதாவது சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்ற மாதிரி இவங்க பண்றாங்களாம். சோ இவங்க வந்து இப்படி பண்றாங்களே, நெப்போட்டிசம் போட்டு கொடுத்தா தமிழ் மக்கள்னா அவ்வளவு முட்டாளாங்க கேட்டு ஓகே ஒரு நெப்போட்டிசம் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றதுக்கு. நெப்போட்டிசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுவாங்க. ஒரு நடிகர் அவரோட பையனையோ அவரோட பொண்ணையோ வந்து நடிகை ஆக்கும் போது அவங்களுக்கு காம்படிஷனா எவனும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட இன்ஃபுளுன்ஸை வச்சு எல்லாரையும் காலி பண்றதுக்கு தான் நெப்போட்டிசம். என் பையன் வந்து ஹீரோ ஆவான் அப்படின்றது எனக்கு விருப்பமான விஷயம். அவன் திறமையை வச்சு அவன் பெரிய ஆள் ஆவான் அப்படின்றது அவனோட சொந்த உழைப்பு. இது பேர் நெப்போட்டிசம் கிடையாது. இங்க கஸ்தூரி ராஜா வந்து தனுஷ் அறிமுகப்படுத்தும் போது சல்லி பைசா இல்லாம தான் பண்ணாரு. இவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு எல்லா ஹீரோவையும் முடக்கி விட்டு மயக்க மருந்து போட்டு படுக்க வச்சு தனுஷ் மட்டும் ஹீரோ ஆகல. தனுஷ் தன்னோட ஹார்ட் ஒர்க்ல தான் மேல வந்துருக்காரு. அதனால இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற இந்த சில்லறத்தனமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி இந்த லெட்டர்ல போடும் போது தனுஷை காலி பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா வசமா மாட்டிக்கிட்டது நயன்தாரா அவர்கள் தான். ஏன்னா இதுல நயன்தாரா அவர்களோட இமேஜ் டோட்டல் டேமேஜ். எல்லா மூல இருக்கிறவனுக்கும் நல்லாவே புரியும். இல்ல நயன்தாரா பக்கம் தான் நியாயம் அப்படின்றவங்க எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளவு பெருசா எலாபரேட் பண்ணி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. அதனால இந்த ஒரு விஷயத்தை தனுஷ் அவர்கள் கண்டிப்பா சட்ட ரீதியா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. ஏன்னா இஸ் வெரி ப்ரொஃபஷனல் கை. இவர் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறனால இவர் பண்ணுவாரு. ஆனா இவர் ஆரம்பத்துல ஒரு சில நடிகளோட செய்த சிலுமிஷத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்துல இவருக்கு சந்தித்த அந்த ஹியூமிலியேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு ஸ்டேஜுக்கு வருவேன்டா, அன்னி வாங்கடா நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து ஜென்ரலாவே இந்த ஹியூமிலியேஷனை சந்திச்ச பல பேருக்கு வந்து மனநிலையாவே அது அப்படி இருக்கும். சோ அதன் வெளிப்பாடு தான் தனுஷ் அவர்கள் பண்ணது. இன்னைக்கு அதுல இருந்து அவர் திரும்பி வெளில வந்து மறுபடியும் படங்கள் வந்து நடிச்சு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை தாக்கி நம்ம பேசுறது எல்லாமே ரொம்ப தவறான விஷயம் தான். இது கம்ப்ளீட்லி பிசினஸ் தான். இந்த பிசினஸுக்கு நீங்க நயன்தாராக்கு ஆதரவு கொடுக்குற, தனுஷ்க்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்றனால நம்மளுக்கு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. அதனால இந்த மேட்டரை இதோட விட்டுட்டு நம்ம மறுபடியும் கங்குவாவை கழுவி ஊற்றவே போவோம். எதனால் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளை வந்து ஏமாத்தி கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றதுக்காக மக்களை மூல செலவு செஞ்சு இவங்க பிசினஸ் பண்றாங்க. ஏன்னா 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துன்றாங்க. மிஞ்சி போனா அந்த படம் வந்து 30 கோடி கூட தாண்டி இருக்காது. ஆனா அந்த 300 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க ஹைப் கிரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்தி வச்சு தியேட்டர்ல டபுள் ரேட்டுக்கு டிக்கெட்டை கொடுத்து நம்மள எல்லாரையும் வந்து உட்கார வச்சு பார்க்க வச்சு ஏமாத்தி வெளில அனுப்புனதுதான். ஸோ நம்ம மக்களை வந்து அகாத்துக்கான்னு நினைச்சு அவங்கள நம்ம கழுவி ஊற்றலாம். இந்த மேட்டர்லாம் நம்ம செவி சாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. மற்றும் சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு நிறைய படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் எட்டி பாருங்களேன். நன்றி, வணக்கம்.